என்னங்க இது? இந்த கங்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு பத்திரிக்கையில் வர்றது, பேப்பரில் வர்றது, நியூஸில் வர்றது எல்லாமே வந்து சாதாரணம். ஆ எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாமல் காவேரி அதை எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவர் நம்ம வீடை மீட்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரனுக்கு கால் பண்ணி அதே தான் சொல்கிறாங்க. நம்ம வேறு அவங்க வேறு. அவங்களாம் வந்து பேப்பரில் வர்றதும் அதில் வர்றதும் இதில் வர்றதும் அவங்களுக்கு சாதாரணம் அப்படிங்கிறாங்க. நமக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லைங்க கங்கா பேசுனது. என்னடா கங்கா எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. முக்கியமாக இதில் நான் நோட் பண்ணது அதுதான். கங்காவுக்கு இந்த வேலை வந்து செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துட்டாங்களே, அப்போ கங்கா பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ காவேரி எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து பசு வந்து பத்திரத்தை வந்து கையில் கொடுத்தாலும் கூட கங்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவனே கொண்டு வந்து கொடுத்துருக்க போகிறான், நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு விஜயை தான் திருப்ப போகிறாங்க. விஜய் மேலே வந்து அவங்க வந்து இவர் பெரிய நல்லவர்னு காட்டிக்கிறதுக்காண்டி இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிற போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கங்காவும் இப்போ காவேரியும் முட்டிப்பாங்க அப்படின்னு தாங்க தோணுது. எவ்வளோ நாளைக்கு பேசாமல் இருக்க முடியும்? கங்கா கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறாங்க. சாரதா வந்து கத்திக்கிட்டு கிடக்குது. அது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குங்க அது கத்துறது. இப்போ விஜயை வந்து விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாரதா வந்து கொஞ்சம் ஓவராக ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயும் போல் நார்மலாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட போதும் அப்படின்னு தான். ஆனால் அவங்க வந்து அதிகமாக அவரை கவனிக்கிறேன், அக்கறை எடுத்து கவனிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பத்திரத்தை வந்து நாளைக்கு மீட்டுட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்டில் அதாவது பசு பிள்ளைய ராகவ வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க வரப்போ வந்துட்டு இங்கே பெரிய ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். இங்கே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அது காரணம் விஜய் தான் அப்படின்னு குமரன் சொல்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. அவர் தானே ஐடியாவை கொடுத்தாரு. அதனால் வந்து குமரன் அப்படி தான் சொல்லுவார். அதை கங்கா வந்து ஒரு மாதிரியாவே எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கங்கா தாங்க கொஞ்சம் இதாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். காவேரி வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது காவேரிக்கிட்ட விஜய் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. நான் வந்து இந்த மாதிரி ராகவ கடத்திட்டேன், பசுபதிக்கிட்ட இருந்து வீட்டை வாங்கணுன்றதுக்காக கடத்திட்டேன், நீ வந்து இது பண்ணாத அப்படின்னா காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. இல்லை நான் சொல்லிட்டு வரணுன்னு தான் இருந்தேன், ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாதுல்ல, சக்ஸஸ் ஆக போய் நம்ம இப்போ இது பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அது கரெக்டு, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதையே கங்கா மறுபடியும் கால் பண்ணி குமரனை கிழிச்சு தொங்க விட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அந்த கோபத்தில் பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு தான். இப்போ கங்கா வந்து குமரன் ஃபோன் கட் பண்ணது அந்த கோவத்தில் இருப்பாங்க தானே, பயங்கரமாக கோவத்தில் இருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு பெரிய சம்பவம் இருக்குது. என்னென்னா பசுபதி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சாரதாட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு காலில் விழுந்து ப்ரொமோவில் வந்தது இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பருங்க. இன்றைக்கி எபிசோடில் நம்ம சகல பாய்ஸ் வந்து பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது. இங்கே அக்கா தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் முட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அக்கா தங்கச்சிங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. சரிங்களா?